ദേവി ഭാഗവതം സപ്തമസ്കന്ധം 7வது സ്കന്ധത്തിലെ അധ മംഗളകരമായിരിக்கிற ചതുർദശോ അധ്യായ 14வது അധ്യായം ഹരിശ്ചന്ദ്ര മഹാരാജാവോട് കഥയാക്കും. ഇതിലെ വ്യാസഭഗവാൻ ജനമേജയനുക്ക് പരീക്ഷിത്ത് പുത്രനാണ് ജനമേജയനുക്ക് വർണ്ണിക്കരുത്. വ്யாசபகவான் கதைகளை வர்ணிக்கிறார் அப்படிங்கிறதுனால வியாச உவாச்ச அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுறது. 1வது ஸ்லோகம். விஜிந்திய மனசா கிருத்யம் காதிசூனூர்மஹாதபா பிரகல்ப்ய யஜ்ஞ சம்பாரான் മുനീനാമന്ത്രയത്തദാ. മുനീന മന്ത്രയത് തദാ. ഇനി എന്നവാക്കും ചെയ്യണം அப்படின்னு மகா தபஸ்வி ஆன காதி சூனூஹு காதி நந்தனன் யோசனை பண்ணினார். அதுக்கப்புறமா யஜ்ஞத்துக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு மகர்ஷிகளை இன்வைட் பண்ணினா. இவ்வளோ பெரிய சாபத்திலேருந்து எப்படி இந்த ராஜாவை காப்பாற்ற முடியும் அப்படின்னாக்கும் கௌஷிக முனி ஆலோசிச்சது. விஸ்வாமித்ர முனியை ஆக்கும் இங்க காதி சூனு அப்படின்னு சொன்னது. மகா தபஸ்வியான காதி புத்திரனா இருக்கிற விஸ்வாமித்ர மகர்ஷி ஆன கௌஷிகன் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு கடைசியில யஜ்ஞத்துக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸுகள் எல்லாம் செஞ்சுட்டு மகர்ஷிகள் எல்லாம் இன்வைட் பண்ணினான். 2வது ஸ்லோகம். முனயஸ்தம் மகம் ஞாத்வா விஸ்வாமித்ர நிமந்திரிதாः நாகதா சர்வ ஏவைதே வசிஷ்டேன நிவாரிதாः. திரிசங்கு அவரோட ஆக்கிரகத்தை சொன்னார். இந்த பூமியில எப்படி அவர் இருக்காரோ அப்படி அந்த சரீரத்தோடு கூடிட்டு சொர்க்கத்துல போய் தேவலோகத்துல சௌக்கியமா வாழணும் அப்படின்னு அதுக்கான யாகமாக்கும் விஸ்வாமித்ர மகர்ஷி அரேஞ்ச் பண்ணியிருக்கார். அந்த யாகத்தை சம்பந்திச்சு தெரிஞ்சிட்டும் விஸ்வாமித்ர மகர்ஷி இன்வைட் பண்ணின மாமுனிகள் ஆருமே அந்த யாகத்துல கலந்துக்கிறதுக்கு வரலை. காரணம் என்னன்னா வசிஷ்ட மகர்ஷி அதை தடுத்தார். அதனால 3வது ஸ்லோகம். காதிசூனுஸ்ததாத்ஞாய காதிசூனுஹு தது ஆத்ஞாய விமனாச்சாதி துக்கிதா விமனாஹ ச அதிதுக்கிதஹ ஆஜகாமாஶ்ரமம் தத்ர ஆஜகாம ஆஶ்ரமம் தத்ர யத்ர அசௌ நிருபதிஹி ஸ்திதஹ ஆஜகாமாஶ்ரமம் தத்ர யத்ர அசௌ நிருபதி ஸ்திதா. மாமுனிகள் எல்லாம் எதனால வரலை அப்படின்னு தெரிஞ்சுட்ட விஸ்வாமித்ரன் அவரு சங்கடத்தோடு கூடிட்டு ஹிருதயம் நுறுங்கி நிற்கிற ராஜா வசிக்கிற அந்த ஆசிரமத்துக்கு போனார். 4வது ஸ்லோகம்.
தம் ஆஹா தமாஹ கௌஷிக க்ருத்தோ வசிஷ்டேன நிவாரிதா நாகதா ந ஆகதா பிராமணாஹ நாகதா பிராமணா சர்வே யஜ்ஞார்த்தம் நிருபசத்தமா. வசிஷ்டன் தடசம் பண்ணி நிப்பாட்டினதுனால இந்த முனிகள் எல்லாம் வரலை அப்படின்னு தெரிஞ்ச கௌஷிகன் அப்படிங்கிற விஸ்வாமித்ர மகர்ஷிக்கு கோபம் வந்தது. அதனால அவரு கோபம் தாங்காம ராஜா கிட்ட சொன்னார், ராஜசிரேஷ்டா, இந்த வசிஷ்டன் தடங்கல் பண்ணி நிப்பாட்டினதுனால யஜ்ஞம் பண்றதுக்கு பிராமணர்கள் யாருமே வரலையே, பிராமணர்கள் ஒன்றும் இல்லாதக்கு யஜ்ஞம் பண்றது எப்படி? 5வது ஸ்லோகம். பஷ்யமே தபச சித்திம் யதா த்வாம் சுரசத்மனி பிராபயாமி மகாராஜா வாஞ்சிதம் தே கரோமி அகம். மகாராஜாவே, என்னோட தபசக்தியை நீங்கள் பார்த்துக்குங்கோ. உங்களை நான் என்னோட தபசக்தியால தேவலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன். உங்களோட ஆசையை நான் பூர்த்தி பண்ணுவேன். இந்த பூலோகத்தில் இருக்கிற மனுஷ சரீரத்தோடு கூடிட்டு உங்களுக்கு தேவலோகத்துக்கு போனோம்னாக்குமே சொன்னேன், உங்களோட ஆசையை நான் பூர்த்தி பண்ணி தருவேன். என் தபசக்தியால நான் அதை செய்வேன். 6வது ஸ்லோகம். இதி உக்த்வா ஜலம் ஆதாய இத்யோக்த்வா ஜலமாதாய ஹஸ்தேன முனிசத்தமா ததௌ புண்ணியம் ததா தஸ்மை காயத்ரி ஜபசம்பவம். அப்படி சொல்லிட்டு கையில தண்ணிய எடுத்துட்டு அந்த முனி சிரேஷ்டன், அதாவது விஸ்வாமித்ர முனி, காயத்ரி மந்திர ஜபத்தால அவருக்கு கிடைச்ச புண்ணியத்தை அவரு அந்த ராஜாவுக்கு கொடுத்தார். ஜலத்தால அந்த காயத்ரி ஜபத்தோடு புண்ணியத்தை ராஜாவுக்கு தானம் பண்ணினார். 7வது ஸ்லோகம். தத்வாத சுகிருதம் ராஜ்ஞே தத்வா அத சுகிருதம் ராஜ்ஞே தம் உவாச்ச தத்வாத சுகிருதம் ராஜ்ஞே தமுவாஜ மஹீபதே யதேஷ்டம் கச்ச ராஜர்ஷே த்ரிவிஷ்டபமதந்திரிதஹ. த்ரிவிஷ்டபம் அதந்திரிதஹ. புண்ணியம் ராஜாவுக்கு கொடுத்துட்டு காயத்ரி ஜப மந்திரத்தால, காயத்ரி மந்திர ஜபத்தால இருக்கிற புண்ணியத்தை ஜல வழியா ராஜாவுக்கு கொடுத்துட்டு சொன்னார் ராஜாட்ட, ராஜர்ஷே, கொஞ்சம் கூட தயங்காம இஷ்டப்படி சொர்க்கத்துக்கு பொய்க்குங்கோ. இந்த சரீரத்தோடையே பொய்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு எங்கெல்லாம் போனமோ அங்கெல்லாம் பொய்க்குங்கோ. 8வது ஸ்லோகம். புண்ணியேன மம ராஜேந்திர பகுகாலார்ஜிதேன ஜ யாஹி சக்ரபுரிம் ப்ரீதா ஸ்வஸ்திதேஸ்து சுராலயே. ஸ்வஸ்திதே அஸ்து சுர ஆலயே. ராஜாவே, நான் நிறைய காலங்களாயிட்டு சம்பாதிச்ச புண்ணியம் அதையாக்கும் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த புண்ணியத்தை எங்கிட்டேந்து சீகரிச்சுட்டு இருக்கிற நீங்கள் ரொம்ப குஷியோடு கூடிட்டு சக்கரபுரிக்கு யாத்திரையாகுங்கோ, இந்திரனோடு அந்த தேவலோகத்துக்கு யாத்திரையாயிக்குங்கோ. உங்களுக்கு தேவலோகத்தில் சர்வ மங்களங்களும் உண்டாகட்டும் அப்படின்னு அனுகிரகிச்சார். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் சொல்றார். அதனால வியாச உவாச்ச. 9வது ஸ்லோகம். இதி உக்தவதி
इत्युक्तवति विप्रेन्द्रे त्रिशङ्कुस्तरसा तदा उल्पपादयदा वक्षे वेगवांस्तपसो बलाद् उल्पपाद यदा पक्षी वेगवान तपसः बलाद. विप्रर्षि आन विश्वामित्रन. വിശ്വാമിത്ര മഹർഷി ബ്രാഹ്മണനുമാക്കും അതേ സമയം ഋഷിയുമാക്കും. அதாக்கும் இங்க விப்ரர்ஷி அப்படின்னு சொன்னது. ராஜர்ஷி சொன்னானா சத்திரிய குலத்திலே இருக்கிற ராஜாவுமாக்கும் அதே சமயம் ரிஷியுமாக்கும். அந்த அர்த்தத்திலேயாக்கும் ராஜர்ஷி அப்படின்னு சொல்லுவா. இங்க விப்ரர்ஷி அப்படின்னு சொன்னதால பிராமணனும் ஒரே சமயம் ரிஷியுமாய் இருக்கிற விஸ்வாமித்ரன் இப்படி சொன்ன உடனேயே திரிசங்கு தபோபலத்தால ஒரு பறவை மாதிரி அதிசீக்கிரமா வானத்துக்கு உயர்ந்து பொங்கினார். 10வது ஸ்லோகம். உல்பத்ய ககனே ராஜா கத சக்ரபுரீம் யதா दृष्टो देवगणैस्तत्र क्रूरश्चाण्डालवेषभाक्. வானத்துக்கு உயர்ந்த ராஜா இந்திரபுரிக்கு போய் சேர்ந்தார். அப்போது பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கர ரூபத்தில் இருக்கிற சண்டால வேஷ ரூபியான அவரை தேவர்கள் பார்த்தா. வசிஷ்ட முனியோட சாபத்தால சண்டால ரூபமாக்குமே இப்ப அவருக்கு இருக்கு. அதே ரூபத்தோடு கூடிட்டாக்கும் தேவலோகத்துக்கு போனது. அப்போ பயப்படுத்துற ரூபத்தில் இருக்கிற அவரை தேவர்கள் அங்க பார்த்தா. 11வது ஸ்லோகம். கதிதோசௌ சுரேந்திராயா கோயமாயாதி சத்வர கதிதஹ அசௌ சுரேந்திராய கஹ அயம் ஆயாதி சத்வரஹ ககனே தேவவத்வாயோ துர்தர்ஷ ஷோபஜாகிருதி ஷோபஜ ஆகிருதிஹி. ககனே தேவவத் வா யஹ துர்தர்ஷஹ ஷோபஜ ஆகிருதிஹி. ஆரோ ஒருத்தர் அதிசீக்கிரமா வரா அப்படின்னு தேவேந்திரனை அவ தெரியப்படுத்தினா. ஒரு தேவன மாதிரி சொர்க்கத்துக்கு வர சண்டால ரூபியா இருக்கிற பார்க்கறதுக்கே பயமுறுத்துற ரூபத்துல இருக்கிற இவன் ஆராக்குமோ என்னமோ அப்படின்னு தேவர்கள் எல்லாம் பேசிண்டா. 12வது ஸ்லோகம். சஹசா உத்தாய சக்ரஹா தம் அபஷ்யத் புருஷ அத்தமம் ஞாத்வா த்ரிஷங்கும் அபி சஹ நிர்பர்ஸ்ய தரசா அப்ரவீத். சஹசோத்தாய சக்ரஸ்தமபஷ்யத் புருஷாதமம் ஞாத்வா த்ரிஷங்குமபி ச நிர்பர்ஸ்ய தரசா அப்ரவீத். அதிசீக்கிரமா எந்திருந்து தேவேந்திரன் அந்த ஆராக்கும் வரா அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தார். பூலோகத்திலேருந்து ஏதோ ஒரு விரூபியாயிருக்கிறவன் வரான், அது திரிசங்கு ஆக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு அவரு உடனடியா திட்டிண்டே சொன்னார் திரிசங்கு கிட்ட. தேவேந்திரனுக்கு கோபம் வந்தது. பூமியிலேருந்து இப்படி ஒரு உருவத்துல தேவலோகத்துக்கு வந்த திரிசங்கு கிட்ட தேவேந்திரன் கோபத்தோடு கூடி இப்படி திட்டிட்டு சொன்ன. 13வது ஸ்லோகம். ஷோபஜ குவ
സമായാസി സ്വപജക്വ സമായാസി ദേവലോകേ ജുഗുപ്സിത യാഹി ശീഘ്രം തദോ ഭൂമൗ ന അത്ര സ്ഥാതും ത്വയാ ഉചിതം. യാഹി ശീഘ്രം തദോ ഭൂമൗ നാത്ര സ്ഥാതും ത്വയോജിതം. சண்டாளா, நிந்தியனான நீ என்னத்துக்கு சொர்க்கத்துக்கு வராய்? நீ இங்க கடந்து வரக்கூடாது, உடனடியா இங்கேது பூமிக்கு போ. 14வது ஸ்லோகம். இதி உக்தஹ இத்யுக்த ஸ்கலித ஸ்வர்காத் சக்ரேணாமித்ரகர்ஷண நிபபாத ததா ராஜா ക്ഷീണ പുണ്യോ യദാ അമരഹ. சக்கரன் சொன்னா இந்திரன். இந்திரன் இப்படி திட்டினோன்னு திரிசங்கு சொர்க்கத்திலேருந்து வழுக்கி பூமியில விழறதுக்கு ஆரம்பிச்சார். புண்ணியம் இல்லாம போன ஒரு தேவன் எப்படியாக்குமோ பூமியில தொப்பக்கட்டீன்னு விழுவன், அதே மாதிரி. 15வது ஸ்லோகம். புனச்சுக்ரோஷ பூபாலோ விஸ்வாமித்ரேதி சாசகிருத் பதாமி ரட்ச துக்கார்த்தம் சொர்காத் சலிதமாசுகம். புனः சுக்ரோஷ பூபாலः விஸ்வாமித்ர இதி ச அசகிருத் பதாமி ரட்ச துக்கார்த்தம் സ്വർഗാത് ചലിതം ആശുഗം. സ്വർഗാത് ചലിതമാശുഗം. விஸ்வாமித்ரா, சொர்க்கத்திலேந்து அதிவேகம் விழுந்துட்டு இருக்கிற, சங்கடத்தோடு கூடி இருக்கிற என்ன காப்பாத்தனே அப்படின்னு ராஜா சத்தமா கூப்பிட்டு கத்தினார். விஸ்வாமித்ரா இதி, விஸ்வாமித்ரா அப்படின்னு சொர்க்கத்திலேந்து அதிசீக்கிரமா கீழே விழுந்துட்டு இருக்கிற அந்த ராஜா சங்கடத்தோடு கூடிட்டு என்ன காப்பாத்தனமே விஸ்வாமித்ரா அப்படின்னு அந்த ராஜா மறுபடியும் மறுபடியும் கூப்பிட்டு கத்தினார். 16வது ஸ்லோகம். தஸ்ய சங்கிரந்திதம் ராஜன் பதத கௌஷிகோ முனி ஸ்ருத்வா திஷ்டேதி ஹோவாத பதந்தம் வீட்சிய பூபதிம். கீழே விழுந்துருக்கிற திரிசங்குவோடு சங்கடப்பட்ட அந்த அழுகைய கேட்ட விஸ்வாமித்ரன் அந்த ராஜாவை பார்த்துண்டு ஆக்ஞாபனை பண்ணினார். கீழே விழாதே, நில்லங்க. 17வது ஸ்லோகம். வஜனாத்தஸ்ய தத்ரைவ ஸ்திதோஸௌ ககனே நிருபா முனேஸ்தப பிரபாவேன சலிதோபி சுராலயாத். விஸ்வாமித்ரரோடு ஆജ്ഞை கேட்ட ராஜா தேவலோகத்திலேருந்து கொஞ்சம் கீழே தொப்பக்கடின்னு விழுந்துட்டு இருக்கார். அப்படின்னாலும் முனியோடு அந்த தப சக்தியால பூமியில விழாக்கி அங்கேயே நின்னுட்டார். 18வது ஸ்லோகம். விஸ்வாமித்ரஹா அபி அபஹா ஸ்பிருஷ்ட்வா சகாரே இஷ்டிம் சுவிஸ்தராம். விஸ்வாமித்ரோப்யபஸ்பிருஷ்ட்வா சகாரேஷ்டிம் சுவிஸ்தராம் விதாதும் நூதனாம் சிருஷ்டிம் சொர்க்கலோகம் திதீயகம். ரெண்டாவதாயிட்டு ஒரு புதுசா ஒரு சொர்க்கத்தை சிருஷ்டிக்கிறதுக்காயிட்டு கௌஷிகன் அப்படிங்கிற விஸ்வாமித்ர மகர்ஷி உடனடியா ஆஜமனம் பண்ணி ஒரு யஜ்ஞத்துக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸை நடத்தினார். பூமியில இருக்கிற ராஜா இப்போ சொர்க்கத்துக்கு போனான்னு சொல்லி சரீரத்தோடு கூட்டிட்டு மேலே போனார். அங்கே போனோட தேவேந்திரன் சொர்க்கத்துக்குள்ள வரவிடுறது
விடலை, வெளியில போ, பூமிக்கே திரும்பி போ அப்படின்னு திரும்பி அனுப்பிச்சார். ராஜா அங்க சொர்க்கலோகத்திலேருந்து அந்த பிசாஜு ரூபத்தோடு கூடிட்டு தொப்பக்கடின்னு கீழே விழுந்துட்டு பூமியில விழறதுக்குள்ள விஸ்வாமித்ர மகர்ஷியை கூப்பிட்டு காப்பாத்தனமே காப்பாத்தனமே விஸ்வாமித்ரா மகர்ஷே காப்பாத்து அப்படின்னு கத்தினார். அப்போ விஸ்வாமித்ர மகர்ஷி அந்த ராஜாவை கீழே விழாதே அங்க நில்லு அப்படின்னு ஸ்டாச்சு மாதிரி அவரோட தபசக்தியால நிப்பாட்டினார். എന്നിട്ട് அந்த ராஜா எங்க நிற்கிறாரோ அதே இடத்துல தேவலோகத்துக்கு ஈக்குவலா ஒரு சொர்க்கலோகத்தை அமைக்கிறதுக்காயிட்டு தபசக்தியால அதுக்கு வேண்ட யஜ்ஞத்துக்கான ஒருக்கங்கள் எல்லாம் ரெடி பண்ணினார். அதுக்காயிட்டு ஆஜமனம் பண்ணினார். 19வது ஸ்லோகம். தஸ்யஹா உத்யமம் தஸ்யோத்யமம் ததா ஞாத்வா த்வரிதஸ்து சஜீபதே தத்ராஜகாம சஹசா முனிம் பிரதிதுகாதிஜம். விஸ்வாமித்திரன் அப்படி யஜ்ஞம் செய்யறதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்றது தெரிஞ்ச உடனடியா தேவேந்திரன் அதி சீக்கிரமாயிட்டு விஸ்வாமித்ர மகர்ஷி கிட்ட ஓடி வந்தார். 20வது ஸ்லோகம். கிம் பிரம்மன் கிரியதே சாதோ கிம் பிரம்மன் கிரியதே சாதோ கஸ்மாத் கோபசமாகுல அலம் சிருஷ்ட்யா முனி ஸ்ரேஷ்டா ப்ரூஹி கிம் கரவாணிதே. பிரம்மஞானியான மகர்ஷே சாதோ, நீங்கள் என்னவாக்கம் செய்யறதுக்கு ஆரம்பிக்கிற? நீங்கள் என்னத்துக்காக்கும் இந்த அளவுக்கு கோபத்தோடு கூடி இருக்க? நீங்கள் புதுசா ஒரு சொர்க்கத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு முயற்சி பண்றேளே, அந்த சிருஷ்டிய உடனடியா நிப்பாட்டுங்கோ. அலம் போரும் உங்களோட வேலை. ஸ்டாப் ஸ்டாப். ஹே முனிஸ்ரேஷ்டா, நான் என்னமாக்கும் உங்களுக்கு செஞ்சு தரணும் அப்படிங்கிறத சொல்லுங்கோ, அதை நான் செஞ்சு தரேன். நீங்கள் மறுபடியும் ஒரு சொர்க்கம் எல்லாம் இங்க உண்டாக்க வேண்டாம். அதுக்கு விஸ்வாமித்ர மகர்ஷி பதில் சொல்றார். அதனால விஸ்வாமித்ர உவாச்ச.